நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். குன்னூரில் தோட்டக்கலை பண்ணை மற்றும் சிம்ஸ் பூங்காவில் 2வது சீசனுக்கு தயார்படுத்தும் வகையில் 2 லட்சம் மலர் நாற்றுகள் நடவு பணி தொடங்கியது. நடப்பாண்டு பூங்காவை பார்வையிட 2,35,000 சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளதாக தோட்டக்கலை இணை இயக்குனர் தகவல். குன்னூரில் உள்ள சிம்ஸ் பூங்காவில் 2வது சீசனுக்கு மலர் நாற்றுகள் நடவு செய்து பணியை தோட்டக்கலைத்துறை இயக்குனர் ஷிபிலா மேரி தொடங்கி வைத்தார். நடப்பாண்டில் சிம்ஸ் பூங்காவை பார்வையிட 2,35,000 சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டுள்ளனர். தோட்டக்கலை இணை இயக்குனர் தகவல். இந்த வருடம் 2வது சீசனுக்காக மலர் நாற்று நடவு தற்போது தொடங்கியது. முதல் கட்டமாக பூங்காவில் பெடுனியா ஆண்டிரினம் பால்சம், பெகோனியா டயாந்தஸ் ஃபேன்சி, சால்வியா அலிசம், ஜீனியா மேரிகோல்டு பிரெஞ்ச் மற்றும் ஒற்றை மற்றும் இரட்டை அடுக்கு டாலியாவில் லட்சுமி பாலா, சச்சின், இந்திரா உள்ளிட்ட 75 வகையான மலர்ச்செடி ரகங்கள் அமெரிக்கா, ஜப்பான், பிரான்ஸ், ஜெர்மனி, நெதர்லாந்து போன்ற நாடுகளை தாயகமாக கொண்ட மலர்களும் இடம்பெறுகின்றன. வெளிநாடுகளில் இருந்து பல்வேறு மலர்கள் இறக்குமதி செய்யப்பட்டு சிம்ஸ் பூங்காவில் 2 லட்சம் மலர்ச்செடிகளை பூங்காவில் நடவு செய்யும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதில் குன்னூர் தோட்டக்கலை தொழிலாளர்கள் அனைவரும் பங்கேற்று மலர் நாற்றுகள் நடவும் பணியில் ஈடுபட்டனர். ஒரு குழிக்கு ஒன்று மட்டும் போடுங்கம்மா. சரி. நூற்றி ஐம்பது வருடம் ஆகிறது. இதனை கொண்டாடும் வகையில் சம்மர் ஃபெஸ்டிவலில் 150 வகையான மலர் பல கண்காட்சி நடத்தணும். இப்போ 2ஆம் சீசனை ஒட்டி 2 லட்சம் மலர் நாற்றுகள் நடவு செய்யும் பணி இன்றைக்கி தொடங்கியிருக்கோம். இதில் பிரான்ஸ், நெதர்லாந்து, ஹாலாந்து அந்த மாதிரி இடங்கள்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பல வகையான மலர் விதைகளை நாற்றுகளாக நாங்கள் ரெடி பண்ணி இன்றைக்கி நட்டிருக்கோம். இன்றைக்கி முதல்ல பால்சம் வெரைட்டியை 2ஆம் சீசனுக்காக முதற்கட்டமாக தொடங்கி வச்சுருக்கோம். பால்சம், கேலண்டோனா, சால்வியா, பெட்டூனியா, மெரிகோல்டு, இன்கா மெரிகோல்டு, டெல்ஃபீனியம் இந்த மாதிரியான வெளிநாட்டிலேருந்து இறக்குமதிப்பட்ட அரிய வகையான மலர் செடிகளே நட்டு இதன் மூலம் சுற்றுலா பயணிகள் கண்டுகளிப்பாங்கன்னு நாங்கள் நம்பி இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறோம். இதுக்கு பூங்கா பணியாளர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க.